போது எச்சு உருதா அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை கட்டாயம் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட டேஸ்டியான சோசேஜ் பன். வலைக்கம் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தீஜா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணின சூப்பரான சாண்ட்விச் பன் உண்டு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. செம்ம டேஸ்டியாக சோசேஜ் போட்டு நான் செஞ்சேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ரெசிபியை ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டேட்டோவை குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டியாச்சு. அதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி இந்த மாதிரி வரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டியாக வெட்டி வச்சு இந்த சாசேஜையுமே சாதாரணமான அளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும். இந்த பொட்டேட்டோ பொரிச்ச ஆயில்லையே நான் பொரிச்சு கொண்டேன். ஏன்னா அது ரொம்ப கிறிஸ்பாக பொரியணுன்ற அவசியமே இல்லை, நார்மலாக பொரிஞ்சாலே போதும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குமே நான் பொரிய போடும்போது கொஞ்சம் பெப்பர், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியே தான் இந்த சொசேஜஸையும் பொரிக்க போட்டேன். நான் மொத்தம் 8 சொசேஜஸ் எடுத்து குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி கொண்டு அதை தான் பொரிய போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களோட பன்னுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கொள்ளையிலும். நான் ஒரு பன்னுக்கு 2ன்ற மாதிரி 4 பன்னுக்கு செஞ்சு எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சொசேஜ் பொரிஞ்சோடனே அதுக்கு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட், அதே மாதிரி டொமேட்டோ சாஸ், அதே போல் சோயா சாஸ், கொஞ்சமாக சில்லி ஃப்ளாக்ஸ், கொஞ்சம் பெப்பர், அதே போல் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்டேன். இந்த டெவல் செய்கிறதுக்கு என்ன மாதிரி மசாலாஸ் வேணும்னு நான் உங்களுக்கு வீடியோலேயே காட்டிக்கிறேன். அளவெல்லாம் இந்த கேக்கெல்லாம் செய்கிற அளவுக்கு தான் மெஷர்மெண்ட் இருக்கும். கேக் அது இது செஞ்சால் தான் மெஷர் பண்ணி செய்யணும், ஸ்கேலில் நிறுத்தி செய்யணும். இதுக்கெல்லாம் அப்படி இல்லை, அந்த கண்ணளவு எங்கள்கிட்ட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நான் காட்டின மசாலாஸ் எல்லாமே நான் போட்டுக்கொண்டேன். அதுக்கு பிறகு சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸும் போட்டுக்கொண்டேன். ரெண்டுமே அளவாக என்னோட இந்த சொசேஜ் டெவலுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கொண்டேன். நீங்களும் உங்களோட டேஸ்ட் வைஸுக்கு மாதிரி போட்டுக்கோங்க. சூப்பராகவே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாங்கி வச்சுக்கிற பன்னாலையுமே கட் பண்ண போகிறேன். ஸோ பன்னு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மிடில் நல்லா மிடில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். அதில் வந்து இந்த சொசேஜ் டெவல் அண்ட் நாங்கள் பொரிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா, கிறிஸ்பியாக பொரிச்சு வச்சுருந்த அந்த பொட்டேட்டோ, அதே போல் பச்சை வெங்காயம் வட்ட வாக்கில் வெட்டி எட் பண்ணிடும். பட் இதுக்கு வட்ட வாக்கில் வெட்டி எட் பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நான் நீல வாக்கில் வெட்டி எட் பண்ணிக்கொண்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே சீஸ் போடலாம், இந்த சொசேஜஸுக்கு பதிலாக சிக்கன், பீஃப் போடலாம், எக்ஸாம்பிள் போடலாம். இந்த மாதிரி எது வேண்டாலும் போட்டு நீங்கள் இந்த பன்னை ரெடி பண்ணி கொள்ளிடும். ஸோ இந்த டெவலை போட்டு அதுக்கு மேலே பொட்டேட்டோவை போட்டு அதுக்கு மேலே ஆனியன் போட்டுட்டு டொமேட்டோ எட் பண்ணலாம், அதே மாதிரி கேப்சிகம் எட் பண்ணலாம். அது எல்லாமே உங்களோட விஷ் தான். எதுவும் எட் பண்ணலும் எப்படியும் செய்யலும். இது டோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மயனஸ் போடலும், மயனஸ் போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இது டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு கிரேவிங் ஆகிக்கவும் தான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்தேன். ஸோ நீங்கள் நான் சொல்கிற மற்ற மெத்தட்களையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா பன்னுக்குமே நான் வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இந்த பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது டோஸ்ட் பண்ணுறதுல நான் டோஸ்ட் பண்ணுற அது மிஷின்லேயே டோஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் பேனில் கூட போட்டு ரோஸ்ட் பண்ணி டபுள் சைட் ரோஸ்ட் பண்ணி உங்களுக்கு எடுக்கலும். பட்டர் போட்டு டபுள் சைட் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலும். ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த பன்னை பண்ணினேன். வெரி ஈஸி, செம்ம டேஸ்டி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சொசேஜஸ் சாப்பிட விரும்பாதவங்க சிக்கன், பீஃப், எக்கில் இந்த மாதிரியே ட்ரை பண்ணிடலும். இதே மாதிரி டெவல் செய்யலும். எக்கு பாயில் பண்ணி குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டி நீங்கள் அதை டெவல் பண்ணிடலும். அந்த முட்டை கறி இருக்குது இல்லையா, யோக் வெந்தது, அதை மட்டும் போடப்படாது. அதை போடாமல் ஒரு 4 முட்டையில் இந்த மாதிரி டெவல் பண்ணிடலும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். பட்டர் கொஞ்சம் போட்டுக்கொண்டேன், கிறிஸ்பியாக வரும் இல்லையா, பட்டர் போட்டால் மேலால் நல்லா ஆயிலியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக பட்டர் போட்டு என்னோடய பன்னை டோஸ்ட் பண்ண வச்சுட்டேன். ஸோ ஃபைனல் அவுட்புட்டை பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நான் செஞ்ச 8 சாசேஜ் போட்டேன். அதுக்கு
அளவாகவே வந்துச்சு என்னோட பன் எல்லாமே 4 பன்னுக்கும் சரியாக வந்துச்சு அந்த டெவல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குது உங்களுக்குன்னு சொல்லுங்கள் கட்டாயம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் தீஜா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தீஜா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.